காங்கிரஸ் மேலிடம் அப்படின்றது வந்து திமுக விட்டு போவதற்கு இப்போ எந்த விதமான முயற்சியும் எடுக்க மாட்டார்கள். அவங்களுக்கு வந்து மத்தியில் ஆட்சி அப்படின்றது தான் கனவு. அது கனவாகவே தான் இருக்க போகுது. இட்ஸ் கோயிங் டு பி நைட்மேர், அது வேற விஷயம். ஆனாலும் அவங்க வந்து நம்பிக்கையை விடாமல் எத்தனை தடவை வந்து அந்த படம் ஃபெயில் ஆனாலும் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணுற மாதிரி அண்ணன் ராகுல் தலைமையில் தான் மத்தியில் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு அவங்க உறுதியாக கனவு கண்டுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த சர்வே ரிப்போர்ட்லாம் சொல்லாதீங்க. இது மாதிரி நிறைய சர்வே ரிப்போர்ட் நம்ம பார்த்துட்டோம். அதில் வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாம் கூட நம்ம நிறைய பார்த்துன்னுக்கிறோம். எனக்கு ஒரு விஷயம் புரியல. உளவுத்துறை அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு தான் கொடுப்பாங்க. ஏன் ஏதாவது பார்லிமெண்ட்டில் சட்டம் கொண்டு வந்து ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாத்துக்கும் ஒரு காப்பி ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா? எல்லா கட்சிகளும் அதை பார்த்து அலண்டு போயிருக்காங்க, மிரண்டு போயிருக்காங்க, இவங்க சந்தோஷத்தில் இருக்காங்க அப்படின்னா அதனால் உளவுத்துறை ரிப்போர்ட்டா இல்லை இது இந்த பீம் ரிப்போர்ட்டிங் சொல்லுவாங்களா அந்த மாதிரியா? எலெக்ஷன் வந்து ஏப்ரல் மேலே வரப்போகுது. இப்போவே ஒரு டீம் உக்காந்துங்க. ஆல்ரெடி நாங்கள் வந்து 110 ரன் எடுத்துட்டோம். அந்த பாயிண்ட் டேபிளில் 10 பாயிண்ட். இன்னும் மேட்சே ஆரம்பிக்கிட்டாங்க வருது பாருங்க அப்படின்னு சொன்னால் கிறுக்கு நடா நீ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் 28 வந்துட்டோம், 30 வந்துட்டோம், 40 வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது. சொல்லிக்கங்க, நீங்கள் என்ன ஒன்றா சர்வே எடுத்துக்கங்க. இன்னைக்கு சர்வே எடுக்கிறவங்க நாளைக்கு எலெக்ஷன் வரும்போது ஜனங்க எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த நேரத்துக்கு என்ன கொட்டுன்னு கொட்ட போதோ மழை சொன்ன, வேற ஒன்றும் இல்லை. கட்சி தவறுது இயல்பான விஷயங்க. அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆக்டிவ் பொலிட்டிஷியனா இருக்க ஒருத்தர் உங்க கட்சிக்கு வந்தாருன்னு சொன்னா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லலாம். மற்ற எங்கேயுமே சான்ஸ் இல்லாம ரைட் அவ்வளவுதாங்க, இனிமேலாம் உங்களெல்லாம் வந்து எங்க கட்சிக்கு வச்சு நாங்க என்ன பண்றது அப்படின்னு கழிச்சு கட்டப்பட்டவர்களை கொண்டு வந்து நீங்க சேர்த்து வச்சீங்க. பாத்தீங்களா எங்க கட்சி பெருசாயிடுச்சு அப்படின்னு சொன்னா இது அகைன் கிரிக்கெட்டுக்கு தான் வரணும். யாருமே ஏலம் எடுக்காம விட்டு வைக்கிறாங்கல்ல, அந்த பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு பாத்தீங்களா எங்க டீம் எவ்வளவு பெரிய டீம் ஆயிடுச்சுன்னு சொன்னா சிரிக்க மாட்டாங்களா? இவங்களுடைய ரோட் ஷோ அப்படின்னு எங்க போனாலுமே இவங்களாலேயே கட்டுப்படுத்த முடியல. இவங்க பவுன்சர்ஸே வந்து தபக்குன்னு தூக்கி போடுறாங்க, கிரீஸ் தடவுறாங்க, இவ்வளோ எல்லாம் நடக்குது. அப்புறம் ஏன் திருப்பி நீங்க ரோட் ஷோன்னு? இதே ஒரிஜினாவே விஜய் அவர்களை பத்தி பேசினது இல்லையா? இப்பதானே வந்து இவர் கட்சியில உட்காந்து நிற்கிறாரு. அதனால அதெல்லாம் சகஜம்பா. அரசியல் இதெல்லாம் நீங்க இப்படி தான் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். நாளைக்கே 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா இல்லை இவர் அங்கே போனாலும் அவர் இங்கே போனாலும் அதெல்லாம் மறந்துடுவாங்க. நாம மட்டும்தான் ஞாபகம் வச்சுன்னு இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. கடந்த ஒரு சில தினங்கள் முந்தைய நிலையில ராகுல் காந்தியுடைய லெப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம், அதாவது வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பட்டினப்பாக்கத்தில் விஜய் அவர்களை வந்து சந்திச்சு பேசிட்டு போயிருந்தாங்க. செல்வ பெருந்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த சந்திப்பு குறித்து எந்த தகவல்களுமே எனக்கு தெரியாது. அப்படியான ஒரு சந்திப்பு நடந்திருப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பேர் கொண்ட கமிட்டி ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. கூட்டணி குறித்து திமுக கிட்ட தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல காங்கிரஸில் தலைவர் அவர் கமிட்டி அது மட்டும் தான் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களா? ஹைகமாண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு செல்வாக்கு, இவங்களுக்கு செல்வாக்கு, இப்படி ஆளாளுக்கு ஒரு ட்ராக்கில் போயிட்டே இருப்பாங்க. அதனால் நாங்கள் போட்ட கமிட்டி தான் அப்படின்றது சரிப்பட்டு வராது. அடுத்தது இவர் வந்து பேசினதாக சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு எதுவும் தகவல் தெரியவில்லை அப்படின்னா அது ஒத்துக்கலாம். அவர்கிட்ட சொல்லிட்டுலாம் போக மாட்டேன். ஏன்னா அவர் டீலிங்லாம் டைரெக்டாக ஹைகமாண்டோட ராகுல் அவரோட. ஆனால் அதுக்காக பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொன்னால் அது ஒத்துக்க முடியாது. ஏங்க அவர் பேசினாரா இல்லைன்னு தெரியாமல் வாய்ப்பு இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவர் வந்து உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. காங்கிரஸ்லவே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கட்சி தலைவர்னு மாநில தலைவர் ஒருத்தர் இருப்பார். அவர் கண்ட்ரோலில் யார் இருக்காங்க சொல்லுங்கள்? ஒரு நிறைய கோஷ்டி இருக்கும். யாராவது ஒருத்தர் பதவி கொண்டாருன்னா உடனே போயிட்டு அவரை பதவி விட்டு தூக்குங்க அப்படின்வாங்க 6 மாதம் கழிச்சு. இப்படி தான் நடக்குது. ஆனால் இதெல்லாம் நான் வந்து ஒரு மாதிரியான ப்ரெஷர் டாக்டிஸாக தான் நான் பார்க்குறேன். அந்த காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து அதிமுக காங்கிரஸ், திமுக காங்கிரஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பக்கம் அந்த பக்கம் போனான்னுவாங்க, ஒரு பக்கம் இந்த பக்கம் போனான்னுவாங்க. இந்த மொத்த கோஷ்டிகளில் இந்த மாதிரி ஒரு 2 பெரிய பிரிவுகள் இருக்கும். அதே மாதிரி இப்போ கூட சில பேர் தாவேகாவோட போனோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை சில பேர் வந்து வெளிப்படையாக அந்த கருத்தையும் சொல்கிறாங்க. தாவேகாவோட போனால் எம்எல்ஏ சீட்டு மட்டும் இல்லை கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்லிட்டாரு. தீபாவளி ஆஃபர்னு திரும்ப சொன்னார் இல்லையா?
அந்த மாதிரி மந்திரி பதவியும் கிடைக்கும். முதல்ல எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறமான்னு பார்க்கணும், அப்புறமா தானே வந்து மந்திரி பதவி. இருந்தாலும் இப்போவே இவங்க வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதில் வந்து உறுதியாக இருக்கேன் சிவா. காங்கிரஸ் மேலிடம் அப்படின்றது வந்து திமுக விட்டு போவதற்கு இப்போ எந்த விதமான முயற்சியும் எடுக்க மாட்டார்கள். அவங்களுக்கு வந்து மத்தியில் ஆட்சி அப்படின்றது தான் கனவு. அது கனவாகவே தான் இருக்க போகுது. இட்ஸ் கோயிங் டு பி நைட் மேர், அது வேறு விஷயம். ஆனாலும் அவங்க வந்து நம்பிக்கையை விடாமல் எத்தனை தடவை வந்து அந்த படம் ஃபெயில் ஆனாலும் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணுற மாதிரி அண்ணன் ராகுல் தலைமையில் தான் மத்தியில் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு அவங்க உறுதியாக கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் திமுகவை அவங்க ஆன்டகரைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பயம் காட்டுவதற்கான, அதாவது சீட் எண்ணிக்கை அதிகப்படுத்துவதற்கான ஒரு சந்திப்பு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அல்லது பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்களுடைய வருகை தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ ஓட்டு, அதாவது சிறுபான்மையினர் வாக்குகளை பெருமளவு திசை திருப்ப போகிறது, இதனால காங்கிரஸ் கட்சிக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் குறைவதற்கான சூழல் உருவாகும், அதனால விஜய் கூட செல்லலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதில் ரெண்டு விஷயம். விஜய் அவர்களுக்கு வந்து இந்த சிறுபான்மை வாக்குகள் அப்படின்னா அதை ஒன்றா நான் ஒத்துக்கிறேன். ஆனால் காங்கிரஸுக்கு வாக்குகள் குறையும்னா என்ன இருக்குது குறையறதுக்கு? ஏங்க இப்படிலாம் காமெடி பண்ணுறீங்க? இருந்தால் தானேங்க குறையறதுக்கு. அது ஏதோ ஒரு காலத்தில் ஒரு 4% இருந்தது, அது இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு தெரியாது. இல்லை, இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர் வாக்குகள் தான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளாக திமுக கூட்டணிக்கு இருக்கிறது. அப்போ விஜய் வருகை இதை பாதிப்பை ஏற்படுத்தும், அதனால வந்து திமுக கூட்டணியில் பயணித்தாலும் பெரிய அளவில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற நிலையில தான் தாவேகா பக்கம் செல்கிறாங்க. இது நான் ஒத்துக்கிறேன். அதாவது இதுதான் வந்து திமுகவுக்கும் ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. ஒரு மைனாரிட்டி வாக்குகளை இவர் தள்ளிட்டு இவர் பக்கம் போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஓட்டில் ஒரு ஓட்டை விழுவதாலேயே வந்து அவர் ஆட்சிக்கு வந்துடுவார் எப்படி சொல்ல முடியும்? சரிங்க, இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த பக்கத்தில் இப்போ திமுக கூட்டணியில் இருக்க இந்த சிறுபான்மை வாக்குகள் அந்த பக்கம் கொஞ்சம் போகுது அப்படின்னு சொன்னால் ஒட்டுக்கா போயிட போகிறது கிடையாது. ஸோ மொத்தத்தில் ஒரு 50%, 60% அந்த பக்கம் போகுது அப்படின்னாலும் இவங்களுடைய அந்த ஓட் ஷேரில் ஓட்டை விழ போவது கரெக்டு. ஆனால் அந்த 50-60 let us assume 100% ஆஃப் த மைனாரிட்டி வாக்கு அங்கே போகுதுன்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ காங்கிரஸ் அங்கே போனால் ஜெயிச்சிருவாங்களா? யோசிக்கணும்ல. இல்லை, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சர்வே ரிப்போர்ட்டுகள் பெருமளவு விஜய்க்கு சாதகமாக இருப்பதாகத்தான் பல சர்வே ரிப்போர்ட்டுகள் வெளிவந்துட்டு இருக்கு. வானா தயவு செஞ்சு இந்த சர்வே ரிப்போர்ட்லாம் சொல்லாதீங்க. இது மாதிரி நிறைய சர்வே ரிப்போர்ட் நம்ம பார்த்துட்டோம். அதில் வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாம் கூட நம்ம நிறைய பார்த்துன்னு இருக்கிறோம். எனக்கு ஒரு விஷயம் புரியல. உளவுத்துறை அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு தான் கொடுப்பாங்க. ஏன் ஏதாவது பார்லிமெண்ட்டில் சட்டம் கொண்டு வந்து ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாத்துக்கும் ஒரு காப்பி ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா? எல்லா கட்சிகளும் அதை பார்த்து அலண்டு போயிருக்காங்க, மிரண்டு போயிருக்காங்க, இவங்க சந்தோஷத்தில் இருக்காங்க அப்படின்னா அதனால் உளவுத்துறை ரிப்போர்ட்டா இல்லை இது இந்த பீம் ரிப்போர்ட்டிங் சொல்லுவாங்களா அந்த மாதிரியா? ஏன்னா உளவுத்துறையில் யாரும் வந்து கேட்க போகிறது கிடையாது. ஏங்க நான் எங்கெங்க இது மாதிரி சர்வே எடுத்தேன், ஏங்க என் பேரை போட்டு இப்படி நாசம் பண்ணுறீங்க அப்படின்னு யாரும் கேட்க போகிறது இல்லைல்ல. அதனால் நம்ம கூட சொல்லலாம் உளவுத்துறை ரிப்போர்ட்டுங்க எங்கே காமிங்க, அது சீக்ரெட் கான்ஃபிடென்ஷியல், காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் இந்த சர்வேவெல்லாம் விட்டுதல்லுங்க. எத்தனையோ சர்வே நம்ம பார்த்துட்டோம். இதில் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சினிமா பிரபலத்தை வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன ஒருத்தர் இப்போ 28% வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எப்படிங்க? டெம்பரேச்சரை கூட நீங்கள் வந்து 27 இருக்குதுன்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்தில் போனால் மாறிடுது, சட்டென்று மாறிடும் வானிலை. வெளில சொல்லவே முடியல, மழை பெய்தா வெயில் காய்தான்னு தெரில. அதில் வந்து நாங்கள் 28 ஆகிட்டோம், இப்போ 30 ஆகிட்டோம் அப்படின்னு இவங்களா ஏற்றின்னு போகிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஐபிஎல் வந்து மார்ச் ஏப்ரலில் வரப்போகுது, எலெக்ஷன் வந்து ஏப்ரல் மேலே வரப்போகுது. இப்போவே ஒரு டீம் உக்காந்துங்க, ஆல்ரெடி நாங்கள் வந்து 110 ரன் எடுத்துட்டோம், அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் 10 பாயிண்ட். டேய் இன்னும் மேட்சே ஆரம்பிக்கிட்டாங்க வருது பாருங்க அப்படின்னு சொன்னால் கிறுக்கு நடா நீ அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் 28 வந்துட்டோம், 30 வந்துட்டோம், 40 வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது. சொல்லிக்கங்க, நீங்கள் என்ன ஒன்றா சர்வே எடுத்துக்கங்க. இன்னைக்கு சர்வே எடுக்கிறவங்க நாளைக்கு எலெக்ஷன் வரும்போது ஜனங்க எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த நேரத்துக்கு என்ன கொட்டுன்னு கொட்ட போதோ மழை சொன்ன, வேற ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகாவில் வந்து நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? ஆஹா கரெக்ட். இதான் சொன்னேன், நேற்று வரைக்கும் கழுவி ஊற்றினவங்களாம் இன்னைக்கு அங்கே போய் சேர்ந்து நிற்கிறாங்களே. இதில் யாருக்கு சூடு சொரணை இல்லை? என்ன கேட்டால் ஓட்டு போடுற ஜனங்களாகி நமக்கு தான் சூடு சொரணை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அப்படின்னாரு. அங்கேருந்து இங்கே சொன்னார், இங்கே வந்தவுடனே அவங்கள சொன்னார். அவர் எந்த கட்சியில் இல்லை, எல்லா இடத்துக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டார். இப்போது சமீபத்தில் ஒரு இதில் வந்து விஜய் அவர்களை பற்றி கனாவினான்னு பேசியிருந்தார் அவர். இப்போ என்னன்னா அவரை முதலமைச்சராக்குவோம்னு போகிறாரு.
எப்படிங்க இது இல்லை பார்க்குற நாங்களாம் என்ன பைத்தியம்னு நினச்சின்னுக்கிறீங்களா நீங்கள்? நேற்றுக்கு அந்த மீட்டிங்கில் உட்காந்துன்னு விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது, அவருக்கு அரசியல் தெரியாது, அனுபவம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர்கிட்ட கரெக்ட் தன்னுடைய அனுபவத்தை விஜய் அவர்களுக்கு கொடுப்பது. அங்க அனுபவம் இல்லை, அதனால இவர் அனுபவத்தை கொண்டு போய் சேர்க்கிறார். கரெக்ட், அவர் சொன்னது நிஜம்தான். அப்ப விஜய்க்கு அனுபவம் இல்லை, அரசியல் பத்தி ஒன்றும் தெரியாது, பண்பு கிடையாது, அவர் சொன்னதுதான். இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காக்கு வந்த பிறகு பல பேர் இணையக்கூடிய செயல்கள்ல தாவேக்கா வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. அப்ப இதற்கு முந்தைய நிலையில விஜய்க்கு கீழே இருந்தவர்கள் ஒரு டோல்கேட்டை பெரிய அளவில் போட்டிருந்தாங்க, தடுத்து நிறுத்திட்டு இருந்தாங்க. செங்கோட்டையன் வந்த பிறகு அந்த டோல்கேட் உடைக்கப்பட்டு விட்டது. பல கட்சிகள்ல இருந்து பல பேர் இணைவதற்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? சிவா, இப்போ நான் சேனலை வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன்னே. இப்போ வேற ஒரு சேனல்ல நல்ல ஃபேமஸா இருக்க ஒரு ஆங்கர் இது மாதிரி நான் உங்கள் சேனலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் ரைட்டு வாங்க அப்படின்னு ஏற்றுக்கலாம். ஒரு சேனலில் வேலையை விட்டு தூக்கிட்டேன், இல்லை இவன் ஏதோ பண்ணிட்டான், மேனேஜ்மெண்ட்டை மதிக்கலை, ஆறு ஏதோ சம்பிராச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாங்க, இல்லை இவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதே இல்லை, பேட்டியே எடுக்கிறது இல்லை அப்படின்ட்டு வேலையை விட்டு தூக்குறாங்க. அவங்கெல்லாம் உங்கள் சேனலுக்கு வந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டோம். ஒரு சேனல் நடத்துகிற நம்மளே ஏற்றுக்க மாட்டோம் போது ஒரு கட்சி நடத்துகிற ஒருத்தர் அங்கே அவங்களுக்கு 4 கோடி கொடுத்தாங்க, நான் இவ்வளோலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னவரை நீங்கள் போய் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த அளவுக்கு ஒரு கட்சி ஆயிடுச்சு. இல்லை, அரசியலை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் எல்லாம் சகஜமப்பா அப்படிங்கிறது போல கட்சி தாவுவது இயல்பான ஒரு விஷயம் தானே சார்? கட்சி தாவுறது இயல்பான விஷயங்க. அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆக்டிவ் பொலிட்டீஷியனா இருக்க ஒருத்தர் உங்க கட்சிக்கு வந்தாருன்னு சொன்னா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லலாம். மற்ற எங்கேயுமே சான்ஸ் இல்லாம ரைட் அவ்வளோதாங்க, இனிமேலாம் உங்களெல்லாம் வந்து எங்கள் கட்சிக்கு வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கழிச்சு கட்டப்பட்டவர்களை கொண்டு வந்து நீங்கள் சேர்த்து வச்சிங்க பார்த்தீங்களா எங்கள் கட்சி பெருசாயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இது அகைன் கிரிக்கெட்டுக்கு தான் வரணும். யாருமே ஏலம் எடுக்காம விட்டு வைக்கிறாங்கல்ல, அந்த பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துட்டு பார்த்தீங்களா எங்கள் டீம் எவ்வளோ பெரிய டீம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் சிரிக்க மாட்டாங்களா? இப்போ இவரை நாசாவை யார் சேர்த்துக்க போகிறாங்க? மதிமுக, அதிமுக, திமுக, டிடிவி கிட்ட கூட கொஞ்ச நாள் இருந்தார்னு நினைக்கிறேன். இப்படி எங்கேயும் அவர் பாக்கி கிடையாது. இப்போ அங்கெல்லாம் எதுவும் இல்லை, இவர் கேட்டது கிடைக்கலான்னு சரி இங்கேயாவது கிடைக்குதான்னு வந்துக்கிறாரு. இது என்ன ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை? மல்ல சத்யா அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படிங்கும் போது அங்கே வந்து நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது தானே சார்? மதிமுகவே ஒரு கட்சின்றதே இல்லை, கரைஞ்சு போயிடுச்சு, திமுகவுடைய ஒன்றிணைந்து விட்டது. அப்போ அதுலேருந்து ஒரு அது என்னவோ ஒரு கட்சி பேர் வச்சார் அவர், ரைட் இருக்கட்டும், அதுலேருந்து ஒரு கட்சி உடஞ்சி வருது அப்படின்னும் போது கரெக்டுங்க. மதிமுகலேயே மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? அவர் சொல்லார் மாதிரி 102 நிர்வாகிகளில் 102 அத்தனை பேர் இருக்காங்களா மதிமுகவில் நிர்வாகிகள் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனேன் நான். ஸோ மொத்தமே அந்த 100 சில்லரை தான் இருப்பாங்க போல இருக்குது. அதில் இவர் பக்கம் ஒரு 20-30 பேர் 40 பேர் வந்திருப்பாங்க. சரி, அதில் ஒருத்தர் வராரு அப்படின்னு சேர்த்துக்கினாங்களோ என்னவோ, இதை போய் ஒரு பெரிய விஷயமா சொல்கிறீங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லலாம், நாசா அவர்கள் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி வந்து தாவேகா மீட்டிங்லாம் வந்து அவர் வரார், 2 பேப்பர் வச்சு பேசுகிறார், முடிஞ்சிச்சு அப்படின்னு. அதுக்கு பதிலாக அண்ணனை விட்டா மணிக்கணக்கில் பேசுவார். இது எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிறது டாபிக், வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. அவர் அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டார். ஏன்னா அவர் தான் சொன்னார்ல, துப்பினா தொடச்சிக்குவோம் அப்படின்னாரு. ஸோ அதுக்கு நீங்கள் கர்ச்சீஃப் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும். அவர் மணிக்கணக்கில் இன்றைக்கி யார் அவருக்கு வந்து பே மாஸ்டரோ அவங்கள பாராட்டி கொஞ்சம் நேரம் பேசுவார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு யார் யாரெல்லாம் எதிரிகளோ அவங்கள கழுவி ஊற்றுவார். ஏங்க நேத்திக்கு வந்து அங்கே பல்லக்கு தூக்கியிருந்தீங்களே அப்படின்னா அது நேத்திக்குங்க, அது இன்னைக்கு. அவங்க இன்னோவா குத்தா நாங்கள் இவங்கள கரப்ஷன்னு சொல்லுவோம், இவங்க வேற ஏதாவது குத்தா அவங்கள கரப்ஷன்னு சொல்லுவோம். நேற்றுக்கு உதயநிதியை வந்து முதல்வராக்கணும்னு சொல்லுவோம், இன்னைக்கு விஜயை முதல்வராக்கணும்னு சொல்லுவோம். யார் கொடுக்குறாங்க அப்படின்றது தானே முக்கியம். அதனால அவர் பாட்டுக்கு அப்படியே நல்ல தமிழில் கேவலமாக பேசிட்டு போயிட்டு இருப்பார். விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கியவாதி இல்லை, இலக்கியம் குறித்து பேசுவதற்கு பொதுவெளியில் பேசுவதற்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேச்சாளர்கள் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாமே முன் வச்சாங்க. இப்போ நாஞ்சில் சம்பத் அவருடைய வருகை இதை ஈடு செய்யும், சரிக்கட்டும் அப்படின்னு எடுத்துக்கலாமே. ஆமாம் ஆமாம், அதான் சொன்னேன்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய 2 வாக்கியங்கள் வந்து கவுண்டமணி சொல்லுவார், தஞ்சாவூரில் கல்வெட்டில் இதை பதிஞ்சிட்டு பக்கத்தில் உக்காந்திக்கோ அப்படின்னு. அம்மா வரட்டும்னு காத்திருந்தோம், அது ஒன்றும் துப்பினா தொடச்சிக்குவோம். இது 2ம் அவருடைய வந்து பொன்மொழிகள். எத்தனை வருஷம் ஆனாலும் இந்திய அரசியலில் இதை வந்து யாராலும் மறக்கவே முடியாது. இதுதான் ஒரு இலக்கியமா? ஏங்க நீங்கள் வேற துப்பினா தொஷ்டு போகிறதெல்லாம் ஒரு இலக்கியம் அப்படின்னா இலக்கியத்தையே நீங்கள் அசிங்கம் பண்ணுறீங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு ரோட் ஷோ நடத்துவதற்கு பாண்டிச்சேரியில் பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய சார்லஸ் மார்டின்
அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, கரூர்லயே பெரிய இன்சிடென்ட்டை விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காங்க. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ட்ரைனேஜ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இங்கே ரோட் ஷோ நடத்துகிறாங்க அப்படின்னா இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? வேறுங்க, முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இவங்களுடைய ரோட் ஷோ அப்படின்னு எங்கே போனாலுமே இவங்களாலேயே கட்டுப்படுத்த முடியல. இவங்க பவுன்சர்ஸே வந்து தபுக்குன்னு தூக்கி போடுறாங்க, கிரீஸ் தடவுறாங்க, இவ்வளோலாம் நடக்குது. அப்புறம் ஏன் திருப்பி நீங்கள் ரோட் ஷோன்னு இருக்கீங்க? இப்போ விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு நடத்தினாங்க, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதே மாதிரி மதுரையிலையா அங்கேயும் ஒரு பொதுக்கூட்டம் போட்டாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு போங்களேன். ஏன் பொதுக்கூட்டம் போட்டால் உங்களை பார்த்த உடனே எல்லாம் போயிடுவாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து லேட்டாக வர வரைக்கும் அவங்கள என்கேஜ் பண்ணி வைக்க ஆள் இல்லைன்னா, அதான் அண்ணன் நாசா வந்துட்டார்ல, மணிக்கணக்கில் பேசுவார், திட்டிக்கினே இருப்பார், யார் துப்பினாலும் தொடச்சி போட்டுக்கினே இருப்பார். அதனால் அவரை விட்டு பேச வைங்க, குசாலாக அவரு பேசிட்டு இருப்பார், ஜனங்களும் குஜாலாக பார்த்துட்டு இருப்பாங்க, முடிஞ்சு போச்சு. பொதுக்கூட்டம் பட்டு போங்களே, ஏன் திருப்பி ரோட் ஷோ அப்படின்னு எல்லாருக்கும் வந்து நீங்க வந்து டென்ஷன் கொடுக்குறீங்க? இப்போ வந்து இந்த கருத்துக்களை முன் வச்ச சார்லஸ் மார்ட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் மார்ட்டின் அவருடைய மகன், இங்க தாவேக்காவில் இருக்கக்கூடிய ராதவ் அர்ஜுனா மார்ட்டின் அவர்களுடைய மருமகன். ஸோ இதை எப்படி புரிந்து கொள்வது? அது ஏற்கனவே அவங்க ஏதோ கருத்து சொல்லிக்கிறாங்க. அங்கே வந்து அவங்க ஏதோ ஒரு கட்சி அது இதில் அப்படிலாம் கூட இருக்குது. அது இருந்துட்டு போட்டோம். எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தானே கடைசியில். இதே ஆதவ ஒரிஜினாவே விஜய் அவர்களை பற்றி பேசினது இல்லையா? இப்போ தானே வந்து இவர் கட்சியில் உட்காந்து நிற்கிறாரு. அதனால் அதெல்லாம் சகஜம்பா. அரசியல் இதெல்லாம் நீங்கள் இப்படி தான் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நாளைக்கே 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா, இல்லை இவர் அங்கே போனாலும் அவர் இங்கே போனாலும் அதெல்லாம் மறந்துடுவாங்க. நாம மட்டும்தான் ஞாபகம் வச்சுன்னு இதெல்லாம் பேசிட்டு இருக்கணும். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.